நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா விருதுகள் அது குறித்தாக பார்க்க போகிறோம். இந்த விருதுகளை யார் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் தான் இந்த விருதுகளை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த விருதுகள் எப்போலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2009ஆம் ஆண்டு நிறுவியிருக்காங்க. அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 6 முறை கொடுத்துருக்காங்க. அதாவது 2020ஆம் ஆண்டையும் சேர்த்து 6 முறை கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டுலலாம் பார்த்தீங்கன்னா 2010, 12, 14, 16, 19, 20 ஆகிய ஆண்டுகளில் வழங்கியிருக்காங்க. இந்த விழா அதாவது 6வது டிஜிட்டல் இந்தியாவோட விருதுகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றிருக்குது. இதில் நம்முடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையேற்று இந்த விருதுகளை வழங்கியிருக்காங்க. 6 பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருது குறிப்பிடத்தக்கது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் ஆளுமையில் சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது என்ன நோக்கத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை டிஜிட்டல் தீர்வுகளை முன்னிறுத்தி அவற்றை அனைத்து அரசு நிறுவனங்களும் அதை பின்பற்றுறதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு தான் இந்த விருதுகளை கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஏவுகணை ஏற்றுமதி குறித்து மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது குறித்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே முற்றிலுமாக தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணை தரையிலிருந்து வானில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய திறன் அளிக்கும் திறன் கொண்டது. இது எந்த அளவுக்கு எந்த கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் போய் இருக்கிறத தாக்கும். இது எந்த அளவுக்கு வெடிமருந்துகளை ஏற்றி செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோ எடை அளவிலான வெடிமருந்தை தாங்கி செல்லும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையோட தொழில்நுட்ப பாகங்கள் பார்த்தீங்கன்னா 96% உள்நாட்டு உபகரணங்களாலே தயாரிக்கப்பட்டிருக்குது. இது சர்வதேச கண்காட்சிகளில் இந்த ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இதில் பல நாடுகள் வாங்குவதற்கு முன் வந்திருக்குது. இதனால் 30/12/2020 அன்று அதாவது நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஆகாஷ் ஏவுகணை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்குது. கடந்த 2015ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இது இந்திய ராணுவ படையில சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகளை பார்த்தீங்கன்னா ஐசிசி WTC ரேங்கிங் பட்டியலை வெளியிட்டிருக்குது. இது எதற்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாடும் வாய்ப்பை பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இதில் இந்த வாய்ப்பில் நம்முடைய இந்தியா 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது. அதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாடும் வாய்ப்பை உறுதி பண்ணியிருக்குது. ஐசிசி நேற்று இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 30/12/2020 அன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 390 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியா அணி பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. தரவரிசையில் முதல் 5 இடங்களுக்காக போட்டியில பாத்தீங்கன்னா இந்த 3 அணிகளை தவிர இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் இதுல இடம் பிடிச்சிருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க.